தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பெரும் மதிப்புக்குரிய ஆய்வரங்கத்தில் கட்டுரை படிக்க இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அதனை செவிமடுக்க இருக்கின்ற பெரியோர்களே, நம் நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற அறிஞர்களே, உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு 75 வயசாகுது. அநேகமா எல்லா உலக தமிழ் மாநாட்டிலையும் கலந்துகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில். ஆனா இந்த மாநாட்டில் இருக்கிற மாதிரி அந்த நெட்வொர்க், யாரை எப்படி கூப்பிடுறது, எங்க போகணும், எங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த விவரங்களை எல்லாம் சேகரிக்கிறது, தொடர்பு வேற எந்த மாநாட்டிலையும் செய்யப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அப்போல்லாம் பயம் இல்லை, இப்ப ரொம்ப பயமா இருக்கு. தீவிரவாதிகள் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதனால இந்த ஆட்சியாளர்களுடைய ஒரு சிறந்த ஆட்சி திறனுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை தெரிவித்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு நம் எல்லாருடைய சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் சுருக்கமாக இருப்பதால் அதிகமாக பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். நண்பர் ராஜசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், திருவங்காட்டு டாக்டர் வந்திருக்கிறார், பூம்புகாரிலிருந்து மாதவி மன்றத்தை தொடங்கி நடத்துகின்ற அதனுடைய தலைவர் வந்திருக்கிறார், கனடாவில் இருந்து நண்பர் வந்திருக்கிறார். எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கத்தான் முடியுது, சொல்ல முடியல, நேரம் இல்லை. அதனால மன்னித்து கொள்ளுங்கள். மெய்யியல் என்பது இந்த அமர்வுக்கு பொது தலைப்பு. மெய் என்றால் கடவுள்தான், கடவுளுக்குத்தான் மெய் என்று பெயர். எங்க சார் சொல்லியிருக்குன்னு கேட்கப்படாது. சத் சித் ஆனந்தம் என்று சொல்லப்படுவது சச்சிதானந்தம் என்ற அந்த வார்த்தையில் சத் என்பது சத்தியத்தை குறிக்கும். சத்தியம்தான் மெய்யாகும். மெய் என்றால் கடவுள். கடவுள் உண்டு என்று சொல்வதுதான் மெய்யியல் என்று சொல்லக்கூடாது. கடவுள் இல்லை என்று சொல்லிய பெரியாரிசமும் மெய்யியல் தான். மெய்யை பற்றியது மெய்யியல். அது உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய அனுபவம். அதனால அதையும் தத்துவம் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக தத்துவம் என்பதற்கு நம்முடைய ஞானிகள் சில பேர் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். இந்த தத்துவ பேயை பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், தத்துவமே கூடாது என்ற அர்த்தம் அல்ல. நம்முடைய உடம்பே தத்துவம்தான். 36 தத்துவங்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் உடம்பு என்ற ஒன்று வரும். ஏன், மனமும் கூட அதிலே அடக்கம். உடம்பும் மனமும் தத்துவம் தான். இந்த தத்துவம் அழிய வேண்டும் என்று ஞானிகள் சொல்வதற்கு என்ன காரணம்? இது அழிந்தால் நாம் பரம்பொருளோடு ஒன்றாகலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க தத்துவம் கூடாது கூடாதுங்கிறாங்க. சில பேர் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தத்துவத்தை எல்லாம் பெரியவங்க மறுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தத்துவத்தை அவங்க மறுக்கல, உடம்பாகிய தத்துவத்தை இழக்க விரும்புகிறார்கள். அதுக்கு தத்துவ நிகிரகம் என்று பெயர். உடம்பை தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துதல், வேண்டாம் என்று சொல்லுதல். அதாவது பெரிய ஞானிக்கு உடம்பும் மிகைனா, அது உடம்பு கூட அவனுக்கு தடையாய் இருக்கும். அப்படிங்கிறதுனால இறைவனோடு ஒன்றுவதற்கு தடையாய் உள்ளது இந்த உடம்பாகிய தத்துவம் என்று சொல்கிறார்களே தவிர, இந்த பொதுவா தத்துவையில் உள்ள பிலாசபி தடை என்று சொல்லவில்லை. அதை பல பேர் தவறாக மேடைகளிலையும் பேசுகிறார்கள். அதனால இன்றைக்கு நண்பர்கள் 4 பேர் தத்துவ முறையை விளக்க வந்திருக்கிறார்கள். நான் ஒரு கட்டுரை அனுப்பினேன், ஆனால் நீ தலைவராக இருந்துட்டாங்க, அப்போ கட்டுரையை படிக்க வேண்டாம்ட்டாங்க.
ஏன்னா படிக்கிறாப்புல அந்த கட்டுரை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கட்டுரையை படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன எழுதியிருந்தேங்கிறத 4 வரியில சொல்லிவிடுறேன். இங்கே எல்லாருக்குமே ஒரு 1/4 மணி நேரம் தான் நேரம் கொடுக்க முடியும். அதனால நானே அதிகமாக எடுத்துக்கப்படாது. இப்போ என்னுடைய கடிகாரத்தின்படி 10 நிமிஷம் ஆயிட்டுது. அதனால இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லிவிடுறேன். சிவஞான போதம் வடமொழியிலிருந்து வந்தது என்று சிவஞான முனிவரும் அந்த சித்தியார் எழுதியவர்களும் சொல்லுகிறார்கள். அது நம்ப முடியாது. ஏனென்றால் வடமொழியில் 12 சூத்திரங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அவைகள் வடமொழியில் சொன்னவை அல்ல. அதிலும் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வடமொழி சூத்திரம் இதுதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய 12 சூத்திரத்தில் அதை சொல்லவில்லை. ஆலயத்தை தொழுவது கூட அரண் என்று வணங்குதல் என்று தான் நம்முடைய தத்துவம் சொல்லுகிறது. ஆக இதை மொழிபெயர்த்தவன் கூட 1-2 விட்டுட்டு மொழிபெயர்த்துக்கிறான்னு தெரியுது. அடுத்தது ஆகமங்களுக்கு பொருள் எழுதிய நீலகண்ட சாஸ்திரியார், ஆதிசங்கரர் முதலிய பெருமக்கள் அந்த 12 சூத்திரங்களை பற்றி தெளிவாக ஒன்றும் சொல்லவே இல்லை. அடுத்தது சீன வரலாற்றை எழுதிய டான்லின் என்பவர் இந்த சித்தாந்தம் என்பது கிபி 550 முதல் கிபி 600 வரை தமிழகத்துக்கு வந்த சில அறிஞர்களுடைய குறிப்பில் இருந்து சித்தாந்தம் என்பதை தமிழர்கள் கையில் எழுதி வைத்துக் கொண்டு திரிகிறார்கள் என்று எழுதியிருக்கிறான். அப்போ ஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாலேயே சைவ சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருந்தது என்று தெரிகிறது. அதற்கு மேலாக ஒன்று, கோயில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஆகமம் இருக்கிறது. ஆனால் ஆகமம் வடமொழியில் இருக்கிறது. அதுல ஒரு ஆலயம் கூட வடக்கே அந்த நெறியில் கட்டப்படவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை ஆலயங்களும் ஆகமங்களின்படிதான் நடந்திருக்குது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆகமமே தமிழில் உருவானது என்று தெரிகிறது. அதில் முக்கியமானது பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் முக்கியமானது. இந்த 3ஐ பற்றியும் திருமந்திரம் என்ன சொல்லுகிறது? சிவலிங்கம் தான் பதி, நந்தி தான் பசு, இந்த அதற்கப்புறம் இருக்கின்ற பலிபீடம் தான் பாசம் என்று சொல்லுகிறது. இந்த 3 அமைப்பு தமிழ்நாட்டிலும் தென்னாட்டிலும் மட்டும்தான் இருக்கிறது. வட இந்தியாவில் இல்லவே இல்லை. அப்படி ஒரு கோயில், பழைய கோயிலும் இல்லை, புதிய கோயிலும் இல்லை. காசியில் பிர்லா மந்திர்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க போய் பார்த்தா நந்தி சிவபெருமானை பார்க்கல, சிவபெருமானுக்கு வாழை காட்டிக்கிட்டு நமக்கு முகத்தை காட்டுறார். அப்பையிலிருந்து என்ன தெரியுது? அவங்களுக்கு இந்த தத்துவம் புரியவில்லை என்று தெரிகிறது. விவேகானந்தர் நம்முடைய மனோன்மணி சுந்தரம் பிள்ளை இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் வேதாந்தத்தை பேசினார், இவர் சித்தாந்தத்தை பேசினார். அவர் எழுதியிருக்கிறார் விவேகானந்தர், சுந்தரம் பிள்ளை பேசுகின்ற அந்த தத்துவம் எனக்கு புரியவில்லை அப்படிங்கிறார். அப்போ மிகச்சிறந்த ஞானியாகிய விவேகானந்தருக்கே இது புரியவில்லை என்றால் பழக்கமில்லை என்பதுதான் அதற்கு பொருள். ஆகையினால் தமிழர்கள் கண்டுபிடித்து தமிழ்நாட்டிலே வழங்கி தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு அறிஞராக மெய்கண்டார் இதனை